ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நரேஷ் கௌசி சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். என்னென்ன செடிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இடையில எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில், சரிங்களா? மணத்தக்காளி செடி நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்பேன். நம்ம வீட்டுக்கிட்டே பிடுங்கின செடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நிறையா இப்போ நம்ம வீட்டு சுற்றி தக்காளி செடி தான் நிறையா கிடக்கு. நிறையா அங்கங்கே வரும் கிடக்கும். நான் காட்டுறேன், சரிங்களா? இந்த பழம் கிடக்கு, பழம் இல்லை சாரி காய். அப்புறம் இந்த செம்பருத்தி செடி, அப்புறம் இந்த கனகாமரம், இது ஃபுல்லாக சுண்டைக்காய் தான். வீட்டு எங்கிட்டு பார்த்தாலும் சுண்டைக்காய் செடியாக தான் இருக்கும் இந்த டைமில். ஏன்னா மழை பெஞ்சதுக்கும் நல்லா வளர்ந்துருக்கு துளிர் விட்டு. பாவக்காய் செடி சொன்னேன்ல, பார்த்தீங்களா? இப்போ தான் பூ விட்டுருக்கு. இன்னும் நிறையா இடத்துல கொடி கிடக்கும், நான் காட்டுறேன், சரிங்களா? இந்த மரம், இந்த சின்ன மரம் தான் சீத்தாப்பழ மரம். இப்போவே காய் விட்டுருக்கு, இன்னும் வந்து பழுக்கலை. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு விதைலாம் போடவே இல்லை, இதெல்லாம் சும்மா அதுவாக வளர்ந்தது தான். அப்படியே பாஸ் பண்ணிப்போம். முருங்கை மரம்னா எங்கேயுமே பிஞ்சே விடலை, இன்னும் இப்போ தான் பூவே விட்டுருக்கு. சுண்டைக்காய் செடி சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் அந்த செடியில் வந்துட்டு காயே விடலை, இதில் நிறைய காய் விட்டுருக்கு. ஆனால் இது பிடுங்கும்போது பார்த்து பிடுங்கணும், அரிக்கும் அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இதில் வச்சு காரக்குழம்புலாம் வைப்பாங்க. இதை வந்துட்டு காய் வைப்பாங்க தானே, காய் வச்சு வத்தல் செய்வாங்க, சுண்டை வத்தல். இந்த வத்த குழம்புலாம் செய்யும்போது இதுதான் போடுவாங்க வத்தலுக்கு. இது வந்து காய வச்சு போடுவாங்க, நல்லாயிருக்கும். இதில் நிறையா வந்துட்டு காய் விட்டுருக்கு. நாங்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பிடுங்கி இப்படி செஞ்சுப்போம். நிறையா விட்டுருக்கு, முள் இருக்கும். அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் செடியில் பார்த்து பிடுங்க. ஒரு மாதிரி சோனன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அரிக்கும், பார்த்து பண்ணணும். நிறையா இருக்குது. இது என்ன கொடினா பரங்கிக்காய் கொடி. பொங்கலுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துட்டு கொடி விட்டு காய் வந்துடும். பொங்கலுக்குலாம் மோஸ்ட்லி வாங்கவே மாட்டோம், இங்கேருந்தே அப்படி பண்ணிப்போம். ஆனால் இப்போ தான் கொடியே விடுது. இனிமேல் எப்போ காய்க்கும் தெரில. வெயில் சீசன் வேறு ஆரம்பிக்க போகுது. எப்படி பொழைக்குமா என்னன்னு தெரில. பூ விட்டு அதுக்கப்புறம் காய் வர்றதுக்குள்ளேயும் வெயில் சீசனே வந்துடும். தாங்குமான்னு தெரில இந்த செடி. சும்மா வாங்கிட்டு வருவோம்ல பப்பாளி சாப்பிட்றதுக்காக, அதுக்கப்புறம் அது விதை இருக்கும், அதை காய வச்சு அப்படி போட்டுறது. இது எல்லாமே அப்படி தான் வளர்றது தான். இந்த ஒரு சீத்தாப்பழ மரம், இதுவும் பழுக்கவே இல்லை. ஏதாவது பிடுங்கி காட்டலான்னு பார்த்தா எதுவுமே பழுக்க மாட்டேது, எல்லாமே காயாக இருக்குது உங்களுக்கு. இது இன்னொரு தோட்டம். இங்கேயும் வந்து கருவேப்பிலை, முருங்கை மரம், எல்லாமே வாழை மரம்லாம் இருக்குது. இதையும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுவும் சீத்தாப்பழ மரம் தான். இது குட்டி மரம் சீத்தாப்பழம், இன்னும் காய் கூட விடலை. இது பாவக்காய் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். 2 பிஞ்சு இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே பாம்பு இருக்கும், அதனால் போக பயமாக இருக்குது. கிழங்கெல்லாம் பிடிங்கி தின்னாச்சு. இது அதுக்கப்புறம் கிழங்க பிடிங்கி தின்னுட்டு அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதை வெட்டி இப்படியே வச்சிட வேண்டியது தான். அப்படி காட்டு இப்படி வச்சிட்டோன்னா போதும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கிழங்கு வேணும்ல, இப்படி வச்சிட்டோன்னா போதும். அப்புறம் வளர்ந்து நம்ம அடுத்த தடவை கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த இப்போ தான் துள்ளி இப்போ தான் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? கிழங்கு காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய கிழங்கு சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் தான் இருக்கும். முருங்கைக்காய் தானே பித்தா? இது ஒரு ரக முருங்கைக்காய், நல்லா நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த முருங்கைக்காய் மரம். ஒன்றுமே முருங்கைக்காய் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தாலும் ஒன்று கூட பிஞ்சு விடலை. என்ன பண்ணுறது? அப்புறம் வேறு என்ன? கீரை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து அது வந்துட்டு அப்படியே காய்ச்சி அப்படியே படர்ந்து கிடக்கும். அன்ன போன வீடியோலலாம் நான் காமிச்சிருப்பேன். இந்த சுண்டைக்காய், அது என்னது, கோவக்காவும் இதே மாதிரி தான். அது மாதிரி அப்படியே படர்ந்து கிடக்கும், காய்ச்சி கிடக்கும் நிறையா. அதே மாதிரி தான் பாவக்காவும். இந்த மழை வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே காஞ்சிரும். இப்போவே ஓரளவு பழுத்துருச்சு, இலையெல்லாம் அனுப்பிச்சு கொடுக்கலாம்ல. போன தடவை ஊருக்கு வரும்போது பிடிங்கி நிறையா எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம வீட்டிலே வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு போனதுக்கப்புறம் அங்கே வீடியோ இன்ன வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ போயிட்டு அங்கே காட்டுறேன். அங்கே இப்போ தான் வந்து கொஞ்சம் கார்டனே ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த முருங்கை மரம் வந்துட்டு இந்த மலையில் வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபுல்லாக மண்ணோட மண் அப்படியே விழுந்துருச்சு. ஆனாலும் அது வந்து கொஞ்சம் உயிர் இருக்கும் போல். இவங்களே பூ விட்டு கொஞ்சமாக இப்போ தான் அப்படியே பிஞ்சு விடுது. அழகாக இருக்குல்ல? கீழே அப்படியே விழுந்துருச்சு ஃபுல்லாக, பாவம். ஆனாலும் அது பிஞ்சு விட்டுருக்கு.
இனிமேல் தான் முருங்கைக்காய் சீசனே ஆரம்பிக்கும் போது. இனிமேல் முருங்கைக்காய் ரேட்லாம் கம்மியாயிரும். அவ்வளோதான். இங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது, இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வீட்டு பார்க்க வந்தாவே ஃபுல்லாக பச்சை 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 தான் தெரியும்.